வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொள்ளு ரசம் செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். கொள்ளு 2 ஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மிளகாய் 2, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, சர்க்கரை 1 ஸ்பூன், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மஞ்சள் தூள், கடுகு, எண்ணெய். கொள்ளு ரசத்துக்கு வந்து நாம் இப்போது எடுத்து வச்சுருக்கிற அந்த 5 பொருளும் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். மிளகாய், கொள்ளு, கறிவேப்பிலை, சீரகம், மிளகு இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொள்ளு, மிளகு, சீரகம், மிளகாய், கறிவேப்பிலெல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம். அதை வந்து புளி கரைசலில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொத்தமல்லி, உப்பு போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டேன். இப்போ நம்ம ரசம் தாளிக்கலாம். கடாயை சூடு ஏறிடுச்சு. ரசத்துக்கெல்லாம் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வைங்க போதும். கடுகு, பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல் விட்டுக்கலாம். புளிப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. சர்க்கரை போட்டுக்கலாம். கொள்ளு ரசம் வந்து இந்த குளிர்காலத்தில் ரொம்ப நல்லது. கோல்டு, சளி பிடிச்சிருக்கும், காய்ச்சல் இருக்கும், அவங்கெல்லாம் வந்து ரசம் வச்சு சாப்பிடும்போது அந்த கொள்ளு, மிளகு, சீரகம் எல்லாம் அரைச்சிட்டு செய்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக குணமாகும். சளி பிடிச்சா நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் வந்து கரையும். அதனால் வந்து குளிர்காலத்தில் எப்போயுமே மழை காலத்தில் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க. ரசம் வந்து ரொம்ப கொதித்து வரக்கூடாது. பொங்கி வரும்போது நம்ம ரசத்தை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.